பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 21, 28. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, 28. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த 2 வசனத்தை வைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 21ஆம் வசனம் சொல்லுது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தையில் வீணரானவர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா உணர்வில்லாமல் இருந்துச்சு சொல்லிட்டு வேதவசனம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை நாம் தவறாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்ம கண்டிப்பாக என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம் இருதயத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதல் கொண்டு நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் நாம் இணைக்கப்பட்டோம். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். அப்போது நம்ம இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது நாம் பரலோக வாசிகளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறிவிட்டோம். அப்போது தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் யார் என்பதை நமக்கு தெரியும். நம்முடைய தேவன் ஒரே தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம திரியேக தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மூவரில் ஒருவராயும் இருந்து கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த தேவனை நாம் என்ன பண்ணணுமா? ஆராதிக்கணுமா? துதிக்கணுமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு இயேசுவை தெரியும், அவருடைய வார்த்தைகளை நான் அறிவேன். ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு இணைப்பு இல்லை, ஒரு விதமான ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நான் இயேசுவை அறிந்திருந்தால் மாத்திரம் போராது, நான் அறிந்து கொண்ட இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இணைக்கப்பட்டால் தான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தமும் ஒரு விதமான தெய்வீக குணமும் நமக்குள்ள வருமே அன்றி, நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படாவிட்டால், ஐக்கியத்தில் பலப்படாவிட்டால், நாம் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். இன்றைக்கு நாம் இன்றைக்கி எப்படி உணர்வில்லாத இருதயம் ஒரு மனிதனுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்பே சொல்லியிருந்தேன், இந்த கடைசி நாட்களில் நோவாவின் நாட்களைப் போல இருக்கும், லோத்துவின் நாட்களைப் போல் இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த நாட்களில் ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வில்லாத இருதயத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. பாவம் செய்கிறாங்க, பாவத்தின் நிமித்தம் ஒரு உணர்வு இல்லை. ஒரு மறுத்து போய் இருக்கிற இருதயமாய் காணப்பட்டது. இந்த உணர்வில்லாத இருதயம் ஏன் வருது அப்படின்னு தான் இந்த வசனத்தை விரிவாய் நமக்கு எடுத்து சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி உணர்வில்லாத இருதயம் வருது, ஒரு மனுஷனுடைய இருதயம் ஏன் இருளாக இருக்கிறது என்பதை குறித்தான வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த வசனம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்குது. ஏன்னா தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்க தவறும் பொழுது, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரங்களை நாம் எடுக்க மறுக்கிற பொழுது, நமக்குள்ளே நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? நம்ம சிந்தைகள் வேறு பக்கம் திரும்பிவிடும். நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுப்பது நம்முடைய ஆண்டவர். அவர் கிருபையால் தான் இன்றைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நானும் இல்லை, நீங்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் கிருபையால் தான் நாம் நிலை கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். அவர் கிருபைகளுக்காக நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் நாம் நிற்கிறோமா? நம்மளுக்கு இருக்கிற தாளந்துகளால், நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லவே இல்லை. நாம் வாழ்வது முற்றிலும் அவருடைய கிருபையினால தான். அல்லேலூயா. அப்போது அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம்
தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட நாம இந்த உலக இச்சைகளுக்குட்பட்டு நடவாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம் சிந்தைகளில் உலக ரீதியான காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நம் சிந்தையில வீணராய் மாறி உணர்வில்லாத இருதயம் நமக்குள்ள வந்து நம்முடைய இருதயம் இருளடையும். எல்லாத்துக்குமே தொடர்ச்சியான வசனங்கள தான் நான் சொல்ல விரும்புறேன். உன் கண் தெளிவா இருந்தால், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஒருவேளை உன்னுடைய கண்கள் இருளா இருக்கும் என்று சொன்னால், உன் முழு சரீரம் இருளா இருக்கும் என்று சொல்லி, வேத வசனம் நமக்கு எச்சரிப்பாய் சொன்னதை நாம முன்னொரு நாட்கள்ல நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம எதை பார்க்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதான் நம் கண்கள் தான் எல்லாவற்றுக்கும் விளக்கா இருக்கு. அப்போ நாம கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கணும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுகள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம தேவனையும், அவருடைய ராஜ்யத்தையும் நாம தேடும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற இருதயம் அது வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா! வெளிச்சத்தை தேடி தான் ஜனங்கள் வருவாங்க. இருளை யாரும் விரும்புறதே இல்லை பாருங்க. இருள் யாருக்காவது பிடிக்குமா? யாருமே இருளை விரும்புவது இல்லை. வெளிச்சத்தை தான் விரும்புவாங்க. இருளில நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்ம பக்கத்தில யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இருளா இருந்துச்சுன்னா, நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கான்னு நமக்கு தெரியாது. நம் பக்கத்தில யார் இருக்கான்னு தெரியாது. நம் பக்கத்தில எப்படிப்பட்ட மனிதர்கள் வராங்க, போறாங்க, எது திருடப் போகுதுன்னு எதுவுமே தெரியாது பாருங்க. இருளா இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வெளிச்சமா இருக்கிற இடத்துல அப்படிப்பட்டதல்ல. வெளிச்சம் எல்லாவற்றையும் நமக்கு விவரித்து சொல்லும். எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம பக்கத்துல வருது, போதுன்றது குறித்தான வெளிச்சத்துல இருந்தா தான் நாம இந்த பூமியில நம்ம வாழ முடியுது. வெளிச்சத்த தான் எல்லாருமே விரும்புறாங்க. அப்படியே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை சார்ந்திருப்பது தான் ஒரே ஒரு வழி. தேவனை பற்றிக் கொண்டிருக்கிற மனது நமக்கு உண்டாக்கப்பட வேண்டும். நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ, அந்த நாள் முதற்கொண்டு நாம ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எத்தகைய தன்மையுள்ளவர்? அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? அவர் நமக்காக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரு? எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போறாங்க? அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது? அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறாரு? அப்படி குறித்த எல்லா விதமான ஆழமான சத்தியங்களை வேதத்துல போடப்பட்டிருக்கு. இதிலெல்லாம் நம்ம தேடி ஆராய வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 28 வசனம் சொல்லப்படுது. தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு நாம பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி தேவனை அறிகிற அறிவை நாம வெறுத்து விட்டோம் என்று சொன்னால், நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், எனக்கு இயேசு போதும், மற்றபடி எனக்கு எதுவும் வேணாம், அது அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போக மறுப்போம் என்று சொன்னால், அதுக்கு அப்புறம் நடக்கிற விபரீதமான காரியங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தேவனை அறிந்தவன், அவருடைய மகத்துவங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவன், அவரை அறிகிற அறிவை அவன் விட்டுவிட்டான் என்று சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாம் இருக்கிறோம். கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வல்லமையும் மகத்துவங்களும் நமக்கு தெரியும். அவர் சீக்கிரம் வரப்போறாரு. எல்லாவற்றையும் அறிந்திருந்து கொண்டு, நாம இந்த உலகத்துக்குள்ள போய் நம்ம கொஞ்ச நாள் வாழலாம். இந்த தேவனும் இந்த 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 ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அப்படி ஒரு மனிதனுக்குள் என்னைக்கு சலசலப்போ, இல்ல ஒரு விதமான சோம்பேறித்தனமோ வந்துருச்சுன்னா, அவன் இருதயம் இருளாகி போய் கொண்டே இருக்கு. என்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு ஜெபம் செய்யறதுல நமக்கு ஒரு ஒரு சோம்பேறித்தனம், வேதம் வாசிக்கிறது ஒரு சோம்பேறித்தனம், ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போகணுமான்ற ஒரு டவுட்டு, ஜெபத்துக்கு கூப்பிட்டா ஒரு விதமான பயம், கலக்கம், ஐயோ எப்போ ஜெபம் முடியும், ஜெபத்தில் நம்ம உட்கார முடியுமா, தூக்கம் வருமே, என்னைக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் கர்த்தருக்குரிய காரியத்தில் என்னைக்கு நீங்கள் ஈடுபாடு குறையுதோ, ஆர்வம் குறையுதோ, அன்றைக்கு உங்களுடைய இருதயம் இருளாக மாறுது, இருளாய் நோக்கி போகுதுன்னு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? கர்த்தரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேத வசன தியானிப்பு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கு? இன்றைக்கு குடும்பத்திலோடு கூட நம்ம ஐக்கியத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? உங்க ஐக்கியம் யாரு கூட பலப்பட்டு இருக்கு? உலக சிநேகிதரோடு கூட உலகத்தை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல தேவ ஜனத்தோடு இணைக்கப்பட்டு பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல உலக ரீதியான காரியங்களுக்கு நம்ம கண்களுக்கு விருந்து போட்டுக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாள்தோறும் ஆண்டவரே, நான் உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பான்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவனே, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பரலோகத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனே, உம்முடைய நல்ல குணங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் யார்? எப்படிப்பட்டவர்? எத்தகைய தன்மையுள்ளவர்? அதுதான் அந்த அ குள்ளமா இருந்த ஒரு மனிதன். ஆத்தி மரத்தில் ஏறி இருப்பார்ல சகையு. சகையு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப குள்ளமா இருந்தபடினால, அவர் இயேசுவை காண வேணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, அவர் அன்னைக்கு ஊருக்குள்ள வரும்பொழுது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால, இவர் குள்ளமா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. ஆனா, இவருக்குள்ள ஒரு வாஞ்சை என்னன்னா, நான் எப்படியாச்சும் இந்த இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு அத்தி மரத்து மேலே ஏறிட்டார். அந்த உயரமான மரத்து மேலே ஏறி அங்கேருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. இதை இயேசு கிறிஸ்து அறிந்தார். பாரு, இந்த மகன் பாரு என்னை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு உயரமான இடங்களில் ஏறி என்னை பார்க்குறானே. இதை இயேசு கிறிஸ்து அறிந்தபடியால் நடந்து கொண்டு போய்கிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து நின்று, வசனம் அழகாய் சொல்லும், அவர் நின்று மேலே அண்ணாந்து பார்த்து, சகையுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசுவை காண வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த எவ்வளோ விதமான நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டு இயேசுவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உன்னதங்களில் ஏறுவீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்ககிட்ட வந்துடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனிதரை பார்க்கும்படி புறப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், மனிதரை பார்க்க வேண்டும், மனிதர்கிட்ட உதவி வேண்டும், மனிதர்கிட்ட எனக்கு ஒரு விதமான வேலைகள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நாம, அவர்களை அவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டு, நம்மை பூமியில உண்டாக்கி நல்ல ஒரு சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனுக்கிட்ட நாம போய் நிற்க வேண்டும் என்று தான் நம் இருதயம் ஏங்க வேண்டும். இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சகையு அன்னைக்கு வகை தேடினான். இன்றைக்கு நாமளும் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுதே, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, இதை தான் நம்ம இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே எழும்ப 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 வேதத்தை வாசிக்க நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தரை துதிக்கிற துதி நமக்குள்ளே வரும். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபத்தில் காத்திருக்கிற தன்மைகளெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வருது. நமக்கு முதலாவதாக நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாக வேணும். என்னை படைத்து உருவாக்கி எனக்காக ஜீவனை தந்த தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவனை நேசிக்க வேண்டும். நேசிக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வாங்க. நேசிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்போவுமே இணைந்து இருப்பாங்க. ஒரு 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 காதல் லவ் பண்ணுற ஒரு ஜோடியை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, உலக ரீதியாக நான் பேசுகிறேன், ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்போவுமே உரையாடி கொண்டு தான் இருப்பாங்க. எப்போவுமே சேட், என்ன சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, தூங்கிட்டியா, நாளைக்கு எங்கே போகலாம், ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜோ ஒரு சேட்டிங்கோ கட் ஆயிடுச்சுனாலே 2 பேருக்கும் ஒரு விதமான பயமோ ஒரு விதமான கோபமோ வரும். ஏன் இன்றைக்கி ஏன் என்னை விசாரிக்கலை, இன்றைக்கி ஏன் என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, இன்றைக்கி ஏன் என்னை பார்க்க வரல, இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட பண்ணலாம், அவட என்னை விட அவ்வளோ பெரிய வேலை ஏதாச்சும் இருக்குதா, இப்படியெல்லாம் ஏன் ஒரு விதமான கோபம்லாம் வருது? ஒரு ஒரு பேச்சு துண்டிக்கப்பட்டால் நம்ம கோபப்படுறோம். இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட அன்பை நம்ம இயேசுக்கிட்ட வைக்கிறோமா? இடைவிடாமல் அவரோடு பேசுகிறோமா? ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் என்னுடைய லைஃப் குறித்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? என் லைஃப் உங்களுக்கு பிரியமாக இருக்கா? இந்த நாள் முழுவதும் நான் உங்களுக்கு பிரியமானதை செய்தேனா?
நம்ம ஏதாச்சும் அப்பா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம ஏசப்பா கிட்ட. நாம் அப்படிதான் இயேசுவிடம் அன்பு கூறணும். ஆமென். முழு இருதயத்தோடு இயேசுவின் மேல் அன்பு கூற வேணும். இதுவரைக்கும் நம்ம ஏசப்பா கிட்ட விசாரிச்சிருக்கிறோமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் உங்கள கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னா, நீங்க எதை குறிச்சாச்சும் கவலைப்படுறீங்களா? நீங்க எதை குறித்து அதிகமா வருத்தப்படுறீங்க அப்பா? எதை குறித்து பாரப்படுறீங்க? எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே உங்க இருதயம் எதை குறித்து விசனப்படுது? எதை குறித்து நீங்க பாரப்படுறீங்க? எனக்கு சொல்லுங்க அப்பா. நான் ஜெபிக்க விரும்புறேன். நாம இதெல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு பூமியில நாம ஜெபித்தா தான் காரியங்கள் செயல்படுத்த முடியும் தேவனாலேயே. தேவன் பூமியில ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில நாம ஜெபிக்க வேண்டும். நாம ஜெபிக்காம தேவன் ஒரு காரியத்தையும் பூமியில அசைக்கப்பட மாட்டார். இதை நம்ம விசுவாசியாகிய நாம் அறிந்து கொள்ளணும். நாம ஜெபிக்காம கர்த்தர் கிரியைகள் செய்ய மாட்டார். நாம ஜெபித்தா தான் கர்த்தர் கிரியைகளை செய்வார். இதை நம்ம முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனை நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ தேவனை எனக்கு எனக்கு தேவன் வேணாங்க. அந்த அந்த தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேண்டாம். அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்வான் என்று சொன்னால், கர்த்தரை அறிகிற அறிவை அவன் மறுத்து விட்டுவான் என்று சொன்னால், அது அவனுக்கு கர்த்தர் அவனை எப்படிப்பட்ட கேடான சிந்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை மீதி வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு புரியும். மறுபடியும் நான் படிக்கிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகள் செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒப்புக் கொடுப்பது யார் தெரியுமா? தேவன்தான். கேடான சிந்தைகள் 29, 30, 31, 32 வாசியம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 23 காரியங்கள், 23 விஷயங்கள்ல கர்த்தர் ஒரு ஒரு மனிதனுடைய சிந்தையில ஒப்பு கொடுத்துருவாராம். அப்போ அவன் இருதயம் எப்படி இருக்கும் பாருங்களேன். என்னென்னு படிக்கலாமா? அவர்கள் சகலவிதமான அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, முதல்ல 5 காரியம் எதில் நிரப்பப்படுறாங்களாம்? அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். ஃபஸ்ட்டு நிரப்பப்பட்டு, அடுத்து நிறைவான ஒரு விதமான ஒரு பாவம் மூடப்படுது. அதுக்கப்புறம் 30ஆம் வசனம், புறங்கூறுகளுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பயங்கருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களுக்கு மற்றிடத்தில் பிரியப்படுவதுமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறோமா? 23 காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட விதமான சிந்தைகளுக்குள்ள தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். நம்ம ஆரம்பத்திலேயே நாம் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், நம் இருதயம்தான் ரொம்ப கிறுக்குள்ளதாக இருக்குது. இந்த சிந்தை என்று சொல்லப்படும் பொழுது, சிந்தை என்று நம்ம சொல்லும்போது நம்ம கைக்கு ஆட்டோமேட்டிக்காக போவோம் தெரியுமா? நம்ம தலை மேலே தான் கை போவோம். நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்பொழுது நம்ம கை விரல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தலைக்கு போவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம எங்கேருந்தா மூலையிலேருந்து தான் சிந்திக்கிறோம், மூலையிலேருந்து தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. வேதவசனம் நமக்கு சொல்லுது. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? ஒரு 13 காரியங்கள். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? பொல்லாத சிந்தனைகள். அப்போ இருதயத்தில் தான் ஒரு பொல்லாத சிந்தனை வருதான். அல்லேலூயா. இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சிந்திக்கிறது எங்கே தெரியுமா? இருதயத்தில் தான் சிந்திக்கிறோமா. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். அல்லேலூயா.
அப்போது ஒரு மனுஷன் இதயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை வருது. விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருள் ஆசைகளும், துஷ்டதனங்களும், கபடம், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமாம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னாங்க. பாருங்க, அப்போ நம்ம இருதயம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். நம் இருதயம் இருளடையக்கூடாது. இன்றைக்கு நம் இருதயத்தை நம்ம ஆலோசனை செய்து பார்ப்போமா? இன்றைக்கு நம் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? எனக்குள்ள இருள் இருக்கிறதா? வெளிச்சம் இருக்கிறதா? எனக்கு உணர்வுள்ள இருதயம் எனக்கு இருக்கா? கர்த்தர் பேசும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு அடைகிறோமா? தேவ சத்தத்தை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஒரு விதமான உணர்வு அடையுதா? இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் சிந்தை இப்படிப்பட்ட கேடானவைகளை தேவன் ஒப்புக் கொடுக்கக்கூடாது. அது 23 லிஸ்ட்டை நீங்க படிச்சு பாருங்க. இதுல ஏதாவது ஒரு குணம் எனக்குள்ள இருக்குதா? ஏதாச்சும் கீழ்ப்படியாமையின் குணம் எனக்குள்ள இருக்கா? அப்படிப்பட்ட சிந்தையில நான் எனக்குள்ள என்னை அறியாம நான் போயிருப்பேன் என்று சொன்னால், தேவனே அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தையிலிருந்து என் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தை எனக்கு விலகட்டும்னு ஜெபிக்கலாம். ஸோ இந்த வேளையில கூட நாம இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறபடி எச்சரிக்கையோடு நாம் மனம் திரும்பி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயம் வாழணும், என் ஆத்துமா வாழணும், நான் உன் மண்டை திரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்து இந்த புதிய மதத்துக்குள்ளே கடந்து போகலாமா? பாருங்கள், இந்த 2025 ஒரு மதத்தை நம்ம சீக்கிரமாக கடந்து விட்டோம். இப்போ தான் நம்ம நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 31 நாள் கடந்து போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் கடந்து போகுதுன்னா அப்படின்னா அவர் வருகை சமீபமாக இருக்குன்னு அர்த்தம். எதை நோக்கி நம்ம போகிறோம் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் எதை நோக்கி போகுது தெரியுமா? அவர் வருகையை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அவர் வருகை நெருங்கி கொண்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் நாம் ஒவ்வொரு செகண்டும் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொருக்குள்ள மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள இருளெல்லாம் முற்றிலும் அகல வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, இந்த ஒரு புதிய மதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய மதத்தில் கூட அப்போ உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. இந்த மாதத்தில் மாத்திரம் இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் தேவனை உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்போ எதையோ நாங்கள் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய ரகசியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்கள் இருதயம் ஏங்கட்டும் கர்த்தாவே. எங்கள் இருதயம் பொல்லாத சிந்தைகள், எங்களுக்கு இருதயத்துக்குள் இருக்க எல்லா பொல்லாத சிந்தைகளையும் நீக்கி போடுங்கப்பா. இருளாக இருக்கிற பகுதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாய் மாறப்பட பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எண்ணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், யோசனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இயேசுவானவரே போல எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவத்தை வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற இதை கேட்கிற எங்கள் யாவருக்குள்ளும் அப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாக்கப்படணும். நீங்கள் பேசும்போது நாங்கள் உணர்வடையணும். நீங்கள் பேசும்போது எங்களுக்குள்ள எழுப்புதல் காணப்பட வேண்டும். நீங்கள் பேசும்போது நாங்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை, எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள எழுப்புதலை கட்டளையிடுங்க. அப்போ பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும். தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களாய் நாங்கள் ஜீவிக்கணும் ஆண்டவரே. ஒரு வருகையில் நாங்கள் எதிர்கொண்டு போக எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இன்னும் நாங்கள் உலகமாக நாங்கள் வாழாதபடிக்கு அப்போ கொஞ்ச நேரம் இயேசுவுக்காக, மற்ற நேரம் உலகத்திற்காக என்று அப்பா நேரம் பிரித்து நாங்கள் வாழாதபடிக்கு அப்பா, தேவனை முற்றிலுமாக ஒரே ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கையாய், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய், நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய வல்லமையுள்ள கருத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க.
தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. உம்மை அறிந்து கொள்ள எங்கள் இருதயம் வாஞ்சிக்கட்டும் கர்த்தாவே. இன்றைய ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்க யாவருக்குள்ளும் அப்ப எங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவு அதிகமாய் உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர் ஆழத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்தருளும். எங்களுக்கு உதவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும், எங்களோடு பேசும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் தேவனை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இவை அனைத்து மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.